நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. விளக்கு பிடிச்சி நின்னவெல்லாம் இன்றைக்கி விளக்கம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். அங்கே ஷூட்டிங் நடந்துச்சு கரூரில் வந்து ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்துச்சு. படம் ஷூட் முடிஞ்சு எடிட் முடிஞ்சு எல்லாம் படம்லாம் முடிஞ்சு சென்சாருக்கு அனுப்பிச்சாச்சு. சென்சாருக்கு அனுப்பிச்ச படத்தை இங்கே ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறான்னா அப்போ இவனுடைய நோக்கம் என்னவா இருக்குது? ட்ரோன் காட்சிகள் எதுக்கு ஒரு கட்சிக்கு முதல்ல யோசிச்சு பாருங்க. ஒரு ட்ரோன் காட்சிகள் அவ்வளோ ஹைட்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய காட்சிகள் கட்சிக்கு எதுக்கு ட்ரோன் இது அப்போ படத்துக்குன்றது உறுதியா தெரியுது, அதுலயே தெரியுது. அப்போ வந்து இந்த திருச்சி சேலத்துலலாம் திமுக நடத்துன ட்ரோன்லாம் வந்து அடுத்து உதயநிதி படம் நடிச்சிட்டு இருக்காரு. அது அந்த படத்துக்கு இது வந்திருக்கு, வரப்போகுது. அண்ணன் தம்பி 3 பேர் உட்காந்துட்டு மூக்குநொண்டி பிரதர்ஸ் இவங்க ஒரு தனியாக ஒரு டீம் வச்சுட்டு கரூரில் இது நடந்துச்சு, கரூரில் நடந்துச்சு, விஜய் இதை செஞ்சார், விஜய் அதை செஞ்சார், அங்கே போனார் இங்கே போனார்னு கடைசியா சார் அந்த உலகமே தனி சார். அது இந்த உலகமே வேற. நீ எந்த உலகத்தில் வேணா கடைசியா வந்து விஜய் காலை நக்கி தானே சோறு சாப்பிட்றேன். இந்த ஊப்பிங்களும் உட்காந்து பிஜேபியோட பி டீம் இவர் தான், பிஜேபியோட கூட்டணி போக போகிறார், பார்த்தீங்களா இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு இவங்க பேசணும் பத்தன இல்லாமல் ஊடகவியலாளர்கள் எல்லாத்தையும் உட்கார பேச வச்சாங்க. அப்புறம் ஒட்டுமொத்தமாக மதவாத புலவுவாத அரசியல் செய்யக்கூடிய இந்த நாய்களோட கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாரு. பாஜகன்னு சொல்லவே இல்லையே, பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஆட்சியில் எவ்வளோ மோசமாக போயிட்டு இருந்துச்சு, எந்த துறையும் போராடாமல் இருந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். மருத்துவர், செவிலியர், மாற்றுத்திறனாளி, திருநங்கல் எல்லாமே போராடியாச்சு. இதை ஒட்டுமொத்தமாக மடைமாற்றணும். எலெக்ஷன் நேரத்தில் இவங்க ரெண்டாவது உங்களுக்கு பிரச்சனை இப்போ பிஜேபி உள்ள வந்துருன்றது பிரச்சனையா இல்லை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது ஒரு பிரச்சனையா? உங்களுக்கு பிஜேபி டீமாக இருக்கிற திமுகவும் சேர்ந்து உள்ள வரதான் பிரச்சனையா இல்லைன்னு சொல்லுங்க. அவனுங்க கேவலமத்தை ஆட்சி செஞ்சு வச்சிருக்கானுங்க, ஊழல் பண்ணிருக்கானுங்க, கனிம வள கொள்ள அடிச்சிருக்கானுங்க. அமைச்சர் பெருமக்கள்லாம் பேசக்கூடிய பேச்சு என்ன கனிம வள கொள்ள புரியலையே, எங்க நடந்திருக்கு கனிம வள கொள்ள? அதை சொல்லுங்க, ஒன்னு சொல்லுங்க, ஒன்னு சொல்லுங்க. ரிச் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் ரிச் சேனலின் சிஇஓ, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரமலான் வாழ்த்துக்கள் முதல்ல. நன்றி சார், நன்றி சார். நேயர்களுக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். ஆமாம், என்னுடைய சார்பாகவும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். ஜனநாயகன் படத்துடைய ஷூட்டிங் ஏன் கரூர்ல நடத்தப்பட்டுச்சு, என்ன காரணம்? அந்த எல்லாருமே இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜனநாயகன் ஷூட்டிங் தான் நடத்தப்பட்டது அப்படின்றத மாபெரும் இஸ்ரோ விஞ்ஞானிகள்ல இருந்து எல்லாருமே கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. ஸோ வசமா சிக்கிருக்கீங்க அப்படின்றது தெரியுது. என்னென்ன கேமரால எடுத்தாங்க, யாரு என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இப்போ வெளியே வந்துருச்சு. என்ன பண்ண போறீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கு? 1 கோடி பேய், 1 கோடி நீ பார்த்த. ஆமா, அந்த மாதிரி பல நபர் அங்கே வந்து இது என்ன சார் விளக்கு தானே, விளக்கு பிடிச்சிட்டு அங்கே நின்றுருந்தாங்க. லைட் தானே சொல்லுவாங்க, விளக்கு பிடிச்சி நின்னவெல்லாம் இன்றைக்கி விளக்கம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். அங்கே ஷூட்டிங் நடந்துச்சு கரூரில் வந்து ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்துச்சுன்ட்டு. ஆனால் முட்டா போயிலுங்க கடையிலையாவது இது ஆட்டுக்கடையிலையாவது கொஞ்சம் மூளையை வாங்கி தின்ட்டு வந்திருக்கலாம். சரிங்களா? படம் ஷூட் முடிஞ்சு எடிட் முடிஞ்சு எல்லாம் படம்லாம் முடிஞ்சு சென்சாருக்கு அனுப்பிச்சாச்சு. சென்சாருக்கு அனுப்பிச்ச படத்தை இங்கே ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறான்னா அப்போ இவனுடைய நோக்கம் என்னவா இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். என்னவா சார் இருக்கு? நல்ல எண்ணமாக தான் இருக்கும். அதுதான் அதாவது அந்த விளக்கு பிடிக்கிற வாய்ப்பை வந்து தனக்கு பல இடத்துல கொடுத்தாங்க. நமக்கு இங்கே யாருமே அந்த மாதிரியான சந்தர்ப்பமே அமையலைன்றதுடைய வைத்தறிச்சலா, இல்லை வந்து இவர்கள் தொடர்ச்சியாக வந்து சில பேர் வந்து மவுண்ட் ரோடில் முன்னாடி விளக்கு பிடிச்சாங்களாம், அப்புறம் சில பேர் துபாயில் பிடிச்சாங்களாம், சில பேர் வந்து கண்ணதாசன் எழுதிய வனவாசம் புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே திருவாரூர் அதை சார்ந்த ஒரு சில இடத்துலலாம் வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்பம் நமக்கு இங்கே கொடுக்கல. நம்ம மீடியேட்டர் மாமாவாக இருக்கிறோம், ஆனால் வந்து மீடியா மாமாவா மீடியேட்டராக இருக்கோம்ல. ஸோ நமக்கு அந்த மாதிரி பெரிய வாய்ப்பெல்லாம் இங்கே எது மறுக்கப்படுதுனோடனே தனக்கு தோன்ற எல்லா விஷயத்தையும் கற்பனையின் பேரில் அடிச்சு விட்டு எவன் எழுத்து கேட்க போகிறான் அப்படின்ற ஒரு திமுரு தெனாவட்டில். சார் இவ்வளோ வீடியோ ஆதாரத்தோட சொல்கிறாங்க, அப்பயும் நம்ப மாட்டேங்கிறீங்க, எனக்கு புரியவே. ஏன் சார் எவ்வளோ ஹைட்ல இருந்து ட்ரோன் காட்சிகள் எடுக்கப்பட்டு, ட்ரோன் காட்சிகள் எதுக்கு ஒரு கட்சிக்கு முதல்ல யோசிச்சு பாருங்க. ஒரு ட்ரோன் காட்சிகள் அவ்வளோ ஹைட்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய காட்சிகள் கட்சிக்கு எதுக்கு ட்ரோன் இது அப்போ படத்துக்குன்றது உறுதியா தெரியுது, அதுலயே தெரியுது. அப்போ வந்து இந்த திருச்சி சேலத்துலலாம் திமுக நடத்துன ட்ரோன்லாம் வந்து அடுத்து உதயநிதி படம் நடிச்சிட்டு இருக்காரு. அது அந்த படத்துக்கு இது வந்திருக்கு, வரப்போகுது சார். அது நாளைக்கு துபாயில ரிலீஸ் பண்ண போறீங்க, இல்லாட்டி பால் டயல் குடிப்பீங்க, இல்லை மவுண்ட் ரோடில் உண்ணாவிரதம் இருப்பீங்க, இல்லை செய்தியாளரை வச்சு நீங்கள் சொல்லுவீங்க. இந்த வனவாசம் புத்தகத்தில்
திருவாரூர்ல போயிட்டு ஒருத்தர் வந்து போன இடத்துல போக காசு எடுத்துட்டு வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு கதையெல்லாம் எழுதியிருந்தாங்க, தெரியுமா உங்களுக்கு? படிச்சது இல்ல. படிச்சதில்ல. அட்லீஸ்ட் அவர் எழுதின வான்கோழி, கலைஞர் எழுதின வான்கோழி, நச்சுக்கிண்ணம், வாலிப விருந்து, நீங்களும் பல தடவை சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்கான கிடைக்கல. வாய்ப்புகளே கிடைக்காம இருக்கு. சார் அது நிறைய வித்து தீர்ந்துச்சான் சார். அங்க வந்து பிரதி உங்களுக்கு தேவைனாக்கா ஸ்டாக் அவைலபிள் இல்ல. ஸ்டாக் அவைலபிள் இல்லை, நீங்க முன்பதிவு செய்ய வேண்டியது இருக்கு. ஏன் சொல்லுங்க? கலைஞருடைய நாணயம் வெளியிட்டாங்கல்ல, நாணயம் அதுக்கே 10,000 கொடுத்து தான் வந்து வாங்குற மாதிரி கட்சிக்காரங்களுக்கு விலை வச்சவர் தான் நம்ம ஸ்டாலின். நம்மளுது நீங்க உட்கார்ந்துக்கிட்டு தலைவர் கொடுத்து தளபதி கொடுத்து நீங்கள் வந்து இப்படி மோசமான ஒரு அவதூறை பரப்பிட்டு இந்த பெரிய மீசை சின்ன மீசை தொடப்பு கட்டை அண்டா குண்டா இந்த ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் சிரிச்சான் பார்த்தீங்களா? ஏண்டா அவர் கேட்டது என்ன கேள்வி? நீங்க யாரோட கூட்டணி வச்சிருந்தீங்க? பராசக்தி படம் என்ன படம், என்ன கான்செப்ட்னு கேட்டதுக்கு நான் சிரிப்பை பார்த்தீங்களே. முழு நேர சந்திரமுகியா மாறினது இல்லாம இது ஒரு பக்கம்னா, இவன் முழு நேர சந்திரமுகி ஒரு பக்கம்னா, இந்த முண்டகலப்ப டீம் ஒரு பக்கம். இந்த முண்டகலப்ப டீம் அதான சார் அவங்க கட்சி சிம்பிள் சின்னம். அவங்க என்ன பண்ணாங்க? என்ன பண்ணல? 10வது படிக்கிற புள்ள உங்ககிட்ட பரீட்சைக்கு போறேன்னு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா ஆசீர்வாதம் மூடிட்டு ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதானே? ஏன்டா நாயே உன் வரலாறு ஊரே தெரியுதுன்ற மாதிரி உருட்டு உட்காந்து உருட்டுறது சார். இப்ப இந்த மூக்கு நொண்டி பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, யாரு தெரியுதா? தெரியுது. மூக்கு நொண்டி பிரதர்ஸ்னா உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியுது. அண்ணன் தம்பி 3 பேர் உட்காந்துட்டு மூக்கு நொண்டி பிரதர்ஸ். இவங்க ஒரு தனியா ஒரு டீம் வச்சுட்டு கரூர்ல இது நடந்துச்சு, கரூர்ல நடந்துச்சு, விஜய் இதை செஞ்சாரு, விஜய் அதை செஞ்சாரு, அங்க போனாரு இங்க போனாருன்னு. கடைசியா சார் அந்த உலகமே தனி சார். அது இந்த உலகமே வேற. நீ எந்த உலகத்துல வேணா கடைசியா வந்து விஜய் காலை நக்கி தானே சோறு சாப்பிடுற. இங்க காலில் நக்குனாதான் உனக்கு சோறு நாய் போச்சு. அது எப்படி? இந்த காலில் நக்குனாதான்டா உனக்கு சோறு நாய் போச்சுலடா. வந்து நக்குனியா இல்லையா? கடைசியா நீங்க அரசியல உண்மையை பேசணும். அரசியல நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லணும். இங்க ஆளுகிற கட்சி என்ன அவலம் செஞ்சுன்னு சொல்லணும். உங்களுடைய தேர்தலுடைய அஜெண்டா என்னன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இவர் காலை நக்குறது, அது மூலம் வந்து 2 காசை வாங்குறது, சோறு திங்கிறதுன்னு செஞ்சீங்கல்ல. இது ஒரு பக்கம் போனா, அதிபர் இன்னைக்கு நேத்து அதிபர் சொன்ன வாக்குறுதியை கேட்டீங்களா? நான் நேத்த என் வீடியோல சொல்லிட்டேன், அதை நான் பார்க்கல, எனக்கு விருப்பமும் இல்ல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்கு, நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களா இருக்கு, நல்லா இருக்கிறதே யோசிச்சுக்கிட்டு. என்ன நல்லா இருந்துச்சா சார்? அதுலதான் அன்பான சர்வாதிகாரியாக செயல்படுவோம்ன்ற மாதிரி ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அன்பான சர்வாதிகாரி அப்படி இருந்தாதான் வீடியோ வெளியிடுறாங்களா அங்க இருந்து? ஏய் அப்படின்னு வீடியோ வருதா? அதனால நீ அன்பான சர்வாதிகாரி இருக்கிறது உன் தனிப்பட்ட அந்த வாக்குறுதி ஏதோ அந்த மாதிரி வீடு ஒண்ணு பண்ணி அது உன் தனிப்பட்ட பிரச்சனை. அதை கொண்டு வந்து சர்காரி நீ எதுக்கு வாக்குறுதியில கொடுக்குற? அது தேவையில்லாது. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தனி ராணுவம் வராம நெய்தல் படை மூலியம். ஆமா தனி ராணுவம், அதுவும் சீருடை இல்லாத காவல்துறை அங்கங்க ரோந்து பணியில இல்ல. சீருடை இல்லாத காவல்துறை தனி அங்கங்க இருப்பாங்க. ராணுவமே ராணுவம் தனி ராணுவம். அப்புறம் நெய்தல் படையை கொண்டு கச்சத்தீவை மீட்டுருவாரு. ஒரே மீட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அங்க உட்காந்து மீட்டுட்டு இருப்பாரு. நான் உங்கள்கிட்ட மீட்டு வந்தானே சொன்னேன், பாரு மீட்டுறேன். நான் ஒன்றும் இங்க இருந்து படைகளை கூட்டி கொண்டு போய் கச்சத்தீவை மீட்டு வருவேன் ஒருபோதும் சொல்லவில்லைன்னு ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. அந்த அம்மா இன்னும் பைத்தியக்கார மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. வெளிப்படையா ஜெயலலிதா சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நான் பைத்திய மாதிரி பேச விரும்புறேன். ஏன்னா அவரு அப்பயும் இதே ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, அம்மா முடிச்சு விட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இவ்வளவு முட்டாள்தனமா ஆட்கள் இவங்க ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு தொடர்ச்சியாக சார் நீங்க என்னென்ன அவதூறு பாருங்க. ஆரம்பத்துல இருந்து தளபதி குறித்து தொடர்ச்சியாக டு தி எக்ஸ்ட்ரீம். இப்ப இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்து அவரு இவ்வளவு நாள் என்ன பண்ணானுங்கனாக்கா, இந்த மூக்கு நொண்டி ஆம குஞ்சுங்களாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஊப்பிங்களும் உட்காந்து பிஜேபியோட பி டீம் இவர் தான், பிஜேபியோட கூட்டணி போக போறார், பார்த்தீங்களா இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு இவங்க பேசணும். பத்தனம் இல்லாமல் ஊடகவியலாளர்கள் எல்லாத்தையும் உட்கார பேச வச்சாங்க. அப்புறம் ஒட்டுமொத்தமாக அந்த பெண் நிறுவனம் ஆண் நிறுவனத்தை வச்சு எல்லா நெகட்டிவ் செட் பண்ணி இருக்கிற யூடியூப் எல்லாத்தையும் பேச வச்சாங்க. ஒரே ஸ்டேட்மெண்ட்ல மொத்தமாக எல்லாத்துக்கும் செருப்பு வாயில கவ கொடுத்துட்டு அடிக்குதுன்னு வாங்கல, அந்த மாதிரி ஒரு செருப்பு வாயில கவ கொடுத்துட்டு இன்னொரு செருப்பு எடுத்து பொழிச்சுன்னு வச்சாரா? இந்த மதவாத பிளவுவாத அரசியல் செய்யக்கூடிய இந்த நாய்களோட கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி சிம்பிளா முடிச்சிட்டாரு. பாஜகன்னு சொல்லவே இல்லையே, பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லவே இல்லையே. மதவாத அரசியல்வாதம் செய்யக்கூடிய யாருன்றது நல்லா தெரியும். ரெண்டாவது, உனக்கு பிஜேபி அப்படின்னு நம்ம ஏன் சொல்லணும்ன்ற உங்களுக்கு எதிர்பார்க்குறாங்கன்னா அது அடுத்த நரேட்டிவ்.
நீ பிஜேபின்னு சொல்லவே இல்லையே, ஏண்டா முண்டகலப்ப அதில் தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல தெளிவா அப்படின்றாருல. தெளிவாக அது கூட இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகும் இப்போ பார்த்தாங்க. அப்போ நம்ம இதை வச்சு பண்ணலான்ட்டு, இன்னும் சொல்ல போனால் நம்ம ஆள் ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. யார் நம்ம மிஸ்டர் எல்லோ போர்டர் ட்வீட் போட்டிருந்தாரு. என்னான்ட்டு, வரட்டும் வரட்டும், நாளைக்கு மட்டும் இப்போ தெரிஞ்சிடும் கூட்டணின்றது, அதுக்கப்புறம் என்ன அடி இருக்குன்னு ட்விட்டெல்லாம் போட்டாப்புல. இப்போ இந்த பதில் சொன்னதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் உடனே ரெடி பண்ணி வச்சுட்டு கரூரில் ஷூட்டிங் நடந்துச்சு. எவ்வளவு அபத்தம் பாருங்க. பல அது என்டிஏ அலைன்ஸ்குள்ளார தாவேக்கா உள்ள போகுது அப்படின்ற ஒரு செய்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தது. அவர் சொன்ன வேகத்துக்கு அது ஒரு அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள இப்படி ஒரு வீடியோ வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணிட்டாங்க, அதுக்கு முயன்று இருக்காங்க, விரைவில் வந்து கைது செய்யப்பட போறாங்க, விஜய் இந்த தேர்தலே நிக்கல, புசி ஆனந்த் விஜய் யாதவ் நிக்க போறது இல்ல, என்ன காரணம்னா இவங்கெல்லாம் வந்து சார்ஜ் ஷீட்ல இது பண்ணி ஜெயிலுக்கு போறாங்கன்ற மாதிரி வந்து சொன்னதுன்றத எப்படி பாக்குறீங்க? எதனால இது நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? கடைசியா திரும்ப திரும்ப இங்கே தான் விழுகிறீங்க, விழுந்தானே வரீங்க சார். நீ சமூகத்துல நடந்த கொலைகள் எத்தனை, பெண்கள் மீது தொடர்ச்சியாக நடக்கிற பாலியல் அத்துமீறல் எவ்வளோ, இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஆட்சியில் எவ்வளோ மோசமாக போயிட்டு இருந்துச்சு, எந்த துறையும் போராடாமல் இருந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். மருத்துவர், செவிலியர், மாற்றுத்திறனாளி, திருநங்கல் எல்லாமே போராடியாச்சு. இதை ஒட்டுமொத்தமாக மடைமாற்றணும். எலெக்ஷன் நேரத்தில் இவங்க 2வது காசு கொடுத்து சீட்டுக்கு அப்புறம் அந்த ஆட்டு மந்தியில் அடைக்கிற மாதிரி அடைச்சி, அப்புறம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய பிரச்சனை பெருசாக போய்கிட்டு இருக்கு, இழுபறியாக போய்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் யாரும் பேசி பிரச்சனையை கொண்டு வந்துடக்கூடாது, நம்ம கேவலமாக ஆட்சி செஞ்சுருக்கோன்றதை பற்றி பேசவே கூடாதுன்றதுக்காக ஒரு அஜெண்டா ரெடி பண்ணி. என்ன பெரிய கூட்டணி ஆட்சியில் பிரச்சனை? கூட்டணியில் என்ன பெரிய பிரச்சனை? கூட்டணியே பிரச்சனை தான். அதெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு, நீட்டா எல்லாருக்கும் வந்து தொகுதிகள் பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ்க்கு ரொம்ப ஸ்மூத்தா 28 தொகுதி பிரிச்சு கொடுத்தாச்சு. இவங்களுக்கு சிபிஐக்கு ஸ்மூத்தா 5 தொகுதியை கொடுத்தாச்சு. வழி தெரியாமையா சார்? வழி தெரியாம? ஏன் வழி தெரியாம? இல்ல வலிக்கிறதே தெரியாம. அதுக்கு என்ன பண்றது? ஏன் சார் உங்களுக்கு பிரச்சனை இப்போ பிஜேபி உள்ள வந்துருன்றது பிரச்சனையா, இல்ல தமிழ்நாட்டுல நடக்கக்கூடியது ஒரு பிரச்சனையா உங்களுக்கு? பிஜேபி டீமா இருக்கிற திமுகவும் சேர்ந்து உள்ள வரதான் பிரச்சனையா? இல்லைன்னு சொல்லுங்க. போய் டெல்லியில் நுனிசேரில் குத்த வச்சு உட்காந்தது எவன்? மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது தமிழ்நாட்டின் பெருமை சொன்னது யாரா? திமுககாரன். சும்மா வரலடா திமுககாரன். மோடிக்கு பல்லாக்கு தூக்கிக்கிட்டு புகழாரம் பாடிக்கிட்டு வந்திருக்கோம் திமுககாரன். சொன்னாங்களா இல்லையா? வெள்ளை கூட தூக்கிட்டு ஓடினது யார் சார்? அது அப்ப இருந்த திமுக. அது அந்த கொஞ்சம் இது இல்லாத இருந்த திமுக. எது இல்லாத? சரி கொஞ்சம் வரட்டும், நம்ம ஏன் அவங்கள்ட்ட போய் ரொம்ப இது பண்ணணும், மத்திய அரசு நம்ம ரொம்ப இது பண்ணிக்க கூடாதுன்றது. எடுத்த உடனே வந்தாக்கா 2 நாள் ஆட்சியை பிடிக்கிறவாங்கன்னு பயத்தில் நடக்கத்துல அதானே. ஆட்சி பிடிக்கிறவாங்க, நம்மளும் சும்மாலாம் வாய் விட்டு வச்சிருக்கோம், நம்ம மகனும் வாய் விட்டு வச்சிருக்கேன். சனாதனத்தை பற்றி பேசி அங்கே இருக்கக்கூடிய கக்கூஸ்லாம் ஃபோட்டோ விட்டினாங்க, மூத்திரம் போனாங்க ஃபோட்டோ வச்சு. அந்த கட்சி யாருக்கு வரும்? சனாதனத்தை பற்றி இவ்வளோ திமுறா அழிப்போம், வேரோடு அழிப்போம், அதை இது மாதிரி வைரஸ், அது டெங்கு மாதிரி அதை வந்து அழிப்போம்னு சொல்ற கட்ஸ் தமிழ்நாட்டில் வேற எந்த அரசியல் தலைவருக்கு இருக்கு? சொல்லிட்டு அந்த பக்கம் போவே இல்லை. அதுக்கப்புறம் தட் இஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அது வேற. சொன்னீங்க மறுபடியும் வடமாநில பக்கம் போவே இல்லை. அதுக்காக மன்னிப்பு கேட்டோன்றதெல்லாம் அது வேற, அதை விட்டுருங்க. அது கோர்ட்டுக்கு போய் அது வேற, அதை விட்டுருங்க. பட் சொன்னோம்ல, அதுதான் முக்கியம். இப்ப பேசல, சாகர வரைக்கும் பேசுவேன்னு சொன்னியா இல்லையா? நாங்க என்ன நடந்தாலும் பேசுவேன்னு சொன்னியா? நாங்க சொல்லி பல மாநிலத்துல ஆட்சியை கூட கவுத்துருக்கோம் சார். அது வந்து நீ எல்லாத்தையும் கவுத்து குப்புற போட்டு அவங்கள மண்ணை வரி போட்டுட்டு செய்யறதும் உங்க வழக்கம். திமுக கூட்டணி கட்சி அளிக்கிறதும் உங்களுடைய அலைன்ஸ்ன்ற பேர்ல வந்தாலே அவங்கள முடிச்சு விடுறதும் உங்களுடைய ராசி. எப்படி கரெக்டுங்களா? அதை நீங்க செய்வீங்க. நான் 2 பேர்ட்டு 2 கேள்வி கேட்க விரும்புறேன். உயிர் உள்ளவரை, ஆனா நல்லா நோட் பண்ணிக்கிங்கன்னா, உயிர் உள்ளவரை இந்த வாட்சை கழட்டவே மாட்டேன்னா ரஃபேல் வாட்சை சொன்னது யாரு? இப்ப அந்த வாட்சை கெட்டவே இல்லை. உயிர் இருக்கா இல்லையா? தி ஓஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டி அவர் தான். சரிங்களா? என்ன நடந்தாலும் எப்பயுமே சனாதனத்தை பத்தி நான் பேசுவேன் சொன்னது உதயநிதி. இப்ப பேசவே இல்லை. ஏன் பேசல? 2 பேர் என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க தெரியுதா? 2 மானஸ்தானம் தெரியுதா சார்? மக்களை முட்டாளாக்குறதுக்கு இவங்க போலியா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி, இப்போ அடுத்து இந்த நரேட்டிவ் செட் பண்ணோன்னே ஊடகம் முழுக்க இப்ப நம்மளுமே எதை பத்தி பேசுறோம், இதுக்கு விளக்கம் கொடுக்குறோமா? எல்லாரும் இதை பத்தி பேசுறாங்களா? அப்பா அவனுங்க நினைச்ச அஜெண்டாக்குள்ள தள்ளுறானுங்களே தவிர, அவனுங்க கேவலமத்தை ஆட்சி செஞ்சு வச்சிருக்கானுங்க, ஊழல் பண்ணிருக்கானுங்க, கனிம வள கொள்ள அடிச்சிருக்கானுங்க. அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பேசக்கூடிய பேச்சு என்ன கனிம வள கொள்ள புரியலையே. எங்க நடந்திருக்கு கனிம வள கொள்ள? அதை சொல்லுங்க. ஒன்னு சொல்லுங்க. ஒன்னு சொல்லுங்க. கனிம வள கொள்ளை ஒன்னே ஒன்னு. இந்த 2 பத்திரிகைக்காரனை கூப்பிட்டு கொல்லாத குறைய அடிச்சாங்க இல்ல, துடிக்க அடிச்சாங்கல்ல. ஆமா. அது எதுக்கு? அந்த அமைச்சர் ஏதோ ஒண்ணுக்கு போகும்போது பாத்துட்டாருண்ணா, அதை வீடியோ எடுத்துட்டாங்கண்ணா. வேற ஏதோ சம்திங் அங்க இவங்க பத்திரிகைக்காரங்க மேலதான் ஏதோ தப்பு. அப்படி
அங்க ஏதோ போயிருக்காங்க, ஏதாவது அவங்க பாட்டுக்கு அங்க மண் எடுத்துருக்காங்க, அந்த இதை எடுத்து கல் எடுத்துட்டு இருக்காங்க. அதை போய் என்னமோ பார்த்துட்டு சட்டத்துக்கு புறம்பாத நடக்குதுன்னு சொல்லி எடுத்தாங்கன்னா அவருக்கும் வந்து அந்த அதே கேமரா வாங்கி போட்டு அடிச்சிருக்காரு. இது நல்ல விஷயம் இல்ல. அதுதான் இதுக்கும் கனிம வள கொள்ளைக்கு என்ன பிரச்சனை? கனிம வள கொள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கனிமொழியினாலும் எந்த தொல்லையும் இல்லை. என்ன தமிழ்நாட்டில் இளம்புதவிகள் உருவாகிறாங்கன்னு கனிமொழி அக்கா சொன்னதுக்கு அப்புறமேட்டு உனக்கு இப்படி செத்தாதானே பிரச்சனை, டேய் தூக்கு, ரேப் பண்ணு, நடக்குதா இல்லையா சார்? தூக்குறாங்க, பாலியல் வன்புணர்வு பண்றாங்க. 2 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டேன். இந்த ஆட்சியில தான் நடக்குதா? இதுக்கு முன்னாடி வேற எந்த ஆட்சியிலும் நடக்கல. எந்த அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சியில நடக்கவே இல்லை. 2 வயசு குழந்தையவா செருப்பை கழட்டிக்கிட்டு கவ கொடுத்து நானே அடிக்க சொல்லுவேன். இவங்க தானே செஞ்சாங்க. அது திமுக காரன். உடனே திமுக காரன், திமுக காரன். வேற ஸ்டாலின் சொந்தக்காரன் சொல்லலாமா? அனுதாபின்னு வேணா சொல்லிக்கிங்க. அது அண்ணனிச்சுட்டு போனவன், அது பிரியாணி கொடுத்து சரி பண்ணிடுவான். முன்னாடியே பிரியாணி போட்டுருவான், போய் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களே வந்து கேஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நோ ப்ராப்ளம். சுசுகி சாமரை கரெக்டுங்களா? சரி, இப்ப எனக்கு புரியல. சமீபத்துல ஒரு 10-15 பாலியல் இந்த இந்த 20 தேதிக்குள்ளார நடந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. 10-15 ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். திமுக காரணம் நடத்தப்பட்டது மட்டுமா? எக்ஸாம்பிள் இல்ல. சரி, இந்த 20 தேதி இன்னைக்கு பேசிட்டு இருக்க 20 தேதிக்குள்ள ஒரு 10-15 நடந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. இத்தனை நாள் நடக்குது, திடீர்னு இப்ப நடக்குது. இந்த 10-15 நாள்ல எப்படி நடக்குது? ஒரே ஃபிஷியா இருக்கே. என்ன ஃபிஷ்? ஒரு விஷயம் இல்லை சார். இவங்க பிரச்சனை இந்த பக்கம் திமுக பத்தி பேசிடவே கூடாது பொழுது இந்த இடத்துல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தாதான் சென்சிட்டிவா இருக்கும். எனக்கு புரியவே இல்லை சார். ஒண்ணு நடக்குது, ஒட்டுமொத்த கட்சிகளும் கொந்தளிக்கணும். நீங்க தான் கொந்தளிக்கிறீங்க. அதிமுக தான் வந்து எதிர்த்து பேசுது, பிஜேபி தான், அண்ணாமலை தான் பேசுறாரு, மத்த எல்லாரும் அமைதியா தானே. அப்போ உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை. அதாவது உறவுகளா நினைக்கிறவன், சொந்தமா நினைக்கிறவன் துடிப்பான். சோத்துக்கு வக்கத்துட்டு சூப் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறவன் அதை பத்தி பேச மாட்டான். ஈனமானவன் வெக்கம் இல்லாதவன் பேச மாட்டான். ஆனா ஓட்டு கேட்டு வருவாங்க பாருங்களேன், அப்ப மட்டும் உருட்டு வாங்கி உட்காந்து. அதை முன்னாடியே சொல்லிட்டாங்களே, நீ ஓட்டு கேட்டு மட்டும் ஊருக்குள்ள வா, என்ன உனக்கு விளக்கமா தேடி விழுகுதுல மட்டும் பாருன்னு இது ஒரு குரூப்பும் இஸ்லாமிய அமைப்புகள் பொது மேடைகள்லயே சொல்லிட்டாங்க. நீங்க வந்து ஓட்டு கேட்டு உள்ள வந்து பாருங்கடி உங்களுக்கு இருக்குது மேல அப்படின்னு. எனக்கு புரியவே இல்லை. பாலியல் தொல்லைன்றீங்க. என்ன எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் பாலியல் தொல்லை. இந்த ஆட்சியில மட்டும்தான் இப்படி நடக்குது, ஏதோ அவங்க கட்சிக்காரங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, மற்ற கட்சியில உள்ள நபர்கள் அப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரியே பேசுறீங்க. நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கினால் தெரியும்னு சொன்னார்ல ஒருத்தர், கோப்புகள் சொன்னாரா? அவர் சொன்னதுல இருந்து நாடாவை அவுக்கிறது பாவாடையை தூக்குறதுமா இருக்காங்க கோப்புகளை பாக்குறதுக்கு. இது அந்த கட்சியில இருக்கவங்க யாரோ பண்ணிட்ட மாதிரியே. அந்த கட்சியில உள்ளதான் ஏரோஸ்டர்ஸ் வந்து இது பண்ணா, அந்த கட்சியில உள்ளதானே பெண் போலீஸ் இடுப்பு பிடிச்சி கிள்ளி பிரச்சனை பண்ணா, அந்த கட்சியில இருக்க 2 வயசு குழந்தைய பாலியல் பண்ணா, அந்த கட்சியில இருக்க நாய்ங்க தானே அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள பூந்தது அனுதாவி தானே, அங்கே உட்காந்தானே மாசு வந்து பிரியாணி சாப்பிட்டு இருந்தாரு. அந்த கட்சியில உள்ள நாய்ங்க தானே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்றது ஊருக்கே தெரியுதுல்ல. தெரியுதா இல்லையா சார்? 69 அவங்க இதுல வராது இல்ல, அதுவும் அவங்களுக்கு தானே. அது பிரெஞ்சு புரட்சி சார். அது ஓகே. அதாவது அந்த பிரெஞ்சு புரட்சி இப்போ நீங்க சொன்னதுனால அந்த காட்டுறேன் பாருங்க. ஏன்னா நான் இது உள்ளேயே ஊர்ன மனுஷன் சார். அந்த மனுஷன் முழுக்க அதுலயே ஊர்னதுக்கு அப்புறம் எங்கேயா இருக்க வாயா அவங்க வெளியில தம்பி வாங்க, அவர் அதை தான் சொல்லியிருக்காரு. இப்ப கேளுங்க, தொடர்ச்சியா பிரெஞ்சு பேசி பிரெஞ்சுல ஊர்ன ஒருத்தருக்கு இங்கிலீஷ் வரல, இங்கிலீஷ் மறந்து போச்சு. கேளுங்களேன். Asking the individual, just about for 53 members is asking the seat for nominated. So every two people to say the home ground, what about your home ground, the feel. Every candidate is feel happy. The Dravida Mandal state government is welfare schemes and develop the people educationally, socially and economically. So Tamil Nadu is the super state nowadays. So for people is happy. CM is also is the order for every people to going to field, every to home to propaganda for these elections to this party. The selections of this party. அதாவது தொடர்ச்சியா பிரெஞ்சுலயே கான்சென்ட்ரேட் பண்ணி இங்கிலீஷ் மறந்து போச்சு. நீங்க இந்த படம் பாத்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. கவுண்டமணி ஒரு படத்துல மாமியார் எப்ப சாகும், அந்த சொத்து எப்ப நம்ம கைக்கு வரும்னு இருப்பாரு, எப்பவுமே பட்டு வேட்டி வரணும். அப்ப அவங்க பையன் படிச்சிருந்த பார்த்து ஏதோ சொல்லிட்டு இருப்பாப்ப, எட்டி வசிச்சுட்டு நீங்க எல்லாம் வருங்கால இந்தியா அப்படின்னு அவன்கிட்ட ஒரே பையன் படிக்கிற புக்கு தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட்டியே, இப்ப நாளைக்கு நீ என்ன பண்ணுவ? அவன் படிச்சு எழுதுருவான், அதை பார்த்து நான் எழுதிடுவேன். அந்த மாதிரி இவர் பிரெஞ்சிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரா? இதை பார்த்துட்டு நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அது தெரியுமா உங்களுக்கு?
தெரியுமா சார்? அவர் என்ன சொன்னாரு? எடுத்து இந்தா தரேன் அப்பா இந்தா இருக்காரு, கூப்பிட்டோன்னே வந்துருவாரு. கடந்த 5 ஆண்டுகள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை விட அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் தமிழ்நாட்டுக்கு அதிக சாதனைகள் செய்வார் எங்க தலைவர். தைரியமா சொல்லுங்க மக்களிடத்துல. முழுகாதப்பா புரட்டி வாங்கி அப்படின்ற மாதிரி இவர் செஞ்சு வச்சிருக்க லட்சணம் இந்த மாதிரி சார், இருக்கும். ஒவ்வொரு கட்சியிலயும் அந்த மாதிரி ஆட்கள் இருக்கதான் சார் செய்வாங்க. ஸ்டாலின் அதாவது மாதிரியா? இந்த இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒருத்தர் இங்கிலீஷ் பேசினாருன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரியான ஆட்கள் ஒரு சிலர் அந்த மாதிரி ஒரு பெண்கள் கிட்ட தப்பா நடந்து இங்கிலீஷ் பேசுறது வேற, அது ஓகே சார். 69ன்றது வேற. 69ன்றது அதுல ஒரு வகை சார். ஆயக்கலை 64. ஆனா இவனுக்கு ஆயாவே இல்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தர் 2 பேர் இருக்கதான் செய்வாங்க. அதுக்காக வந்து திமுக எல்லாமே அப்படின்னு நீங்க வந்து பொத்தாம் பொதுவா சொல்றது எப்படி சார்? சார் மொத்தம் பொதுவானாக்கா நான் தான் சொன்னேன்ல, முன்னாடி நம்ம பேசணும் இல்லையா, திருவாரூர்ல ஆரம்பிச்ச வரலாறு, கண்ணதாசன் எழுதிய வனவாசம், கலைஞர் எழுதிய புத்தகம், மவுண்ட் ரோடு நடந்த சம்பவம், பால்டாயிலால் ஏற்பட்ட பரிதாபங்கள் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக அந்த பக்கம் ஒரு பக்கம் போதுன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 69 கேட்கறது, 2 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு செய்யுது, ஏர் ஹோஸ்டர்ஸ் மேலே கை வச்சு பாலியல் வன்புணர்வு செய்யுது, காவல்துறையிட்ட வந்து பாலியல் வன்புணர்வு செய்யுது, பிரியாணி இந்த பக்கம் கொடுத்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் பூந்து போய் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை மிரட்டி பாலியல் அத்துமீறல் நடந்து கொள்வது, தொடர்ச்சியாக இது போன்ற வந்து ஒரு நீண்ட பெரிய ஒரு வரலாறு இருக்குது. இதை செய்தியாளர்கள் போய் செய்தி சேகரிக்க சென்றாக்கா இழுத்து போட்டு கேமரா அப்படின்ட்டு அதே கேமரா வச்சு சாத்த வேண்டியது. காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது. ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கனிம வளம் திருறாங்கன்னு சொன்னதுக்கு லாரி ஏற்றி கொண்டாங்களா? நன்றி சார். நன்றி, மிக்க மகிழ்ச்சி.